போல் வடிவ முடியுது. அதனுள் அடங்கியிருக்கும் பித்தப்பை போன்ற வந்த அண்டங்கள் இப்படி 1008 அண்டங்கள் சேர்ந்தது ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் சேர்ந்தது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் அடைக்கிறது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கக்கூடிய 1762,994,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நாதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கலத்தின் புழுக்கம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகமானது உலக நலனுக்காக மனிதனுக்கு வழக்கில்லை என்று எளிய ஒரு நலிந்து வருந்தவன் அதற்கு மலக்குறைத்து இளையரின் மனத்தன்பதின் கழகத்தின் விளைவாகும். தெரிந்தவர்களாயினும் தேவாதி தேவர் முதல் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் என்னை கண்டால் அஞ்சி நடுங்குவர். நாலு கழகம் நன்மையில் முடியும் என்பதற்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கலமாக புரியாவிட்டால் இதனை சிறிதாகப்பட்டது 1008 என்று காப்பட்டது. இனி என் தலையின் தத்தனித்த சாபம், அச்சாபத்திற்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கலகம் புரிய வேண்டும். இல்லை என்றால் இதனை சிரமப்பட்டது 1008 சுக்குநூறாக முடிந்துவிடும். இருந்தாலும் என்று நமது முழுக்கன்குளம் கிராமத்தில் நமக்கு கலகம் கிடைக்காமல வேணும். அது காரணத்தினாலே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலகம் பண்ணிக்கிட்டாலும் இருக்கான். கலகம் கிடைக்காம போனாதானே சிறகு வெடிக்கேன். அதனாலே விநாயகரை வணங்கினால் நமது வினைகள் யாவும் தீர்ந்துவிடும். நமது கழகத்துக்கும் உபாயம் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே அந்த விநாயகர் பெருமானை வழிபட்டு கழகத்தை பிள்ளையா துணி போட்டு எழுதிடுவோ எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ
ஏற்பட்டது. இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்று சொல்லக்கூடிய 50 நிலங்களிலே நாம் இருக்கக்கூடிய நிலமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திற்கு உரிய கடவுள் குமரக்கடவுள். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் தமிழ் கடவுள் வந்து நாம் முருகப்பெருமானைத்தான் வணங்குகின்றோம். காரணம், முதங்கம் வைத்து தமிழர்கள் இருக்கிறது மதுரை. மதுரையிலே முதல் சங்கத்தில் எதை முதல் நூலாக தருவது என்று புலவர்களுக்குள் விவாதம் இருந்த பொழுது முருகப்பெருமானே இறங்கி வந்து அகத்தியம் என்ற அகத்திய பெருமான் இயற்றிய இலக்கண நூலை அரங்கேற்றி வைத்தாராம். இப்படி ஒரு மொழிக்காக கடவுளே வந்து அரங்கேற்றி வைத்த பெருமை நமது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் கல்தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி என்றார்கள். அப்பேற்பட்ட தமிழினம் போற்றக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி கழகத்தில் இவ்வரங்க மேடையிலே உங்கள் முன்னால் நாரதராக வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கும் அழகர் கோயில் அருகாமையில் உள்ள வல்லாளப்பட்டியைச் சேர்ந்த அன்பு மகன் மணிக்குமார் அவர்களை பாராட்டி இந்த ஆடையை அணிவித்து அகமகிழ்கிறார்கள். பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்திய நமது முழுக்கன்களும் கிராமத்து பொதுமக்களுக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பண்ணன் கோபால் அவர்களுக்கும் நந்தகோபால் அவர்களுக்கும் எங்களை சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் அருமையாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆரம் சாமி ஒளிபெருக்கி இணைப்பாளர்களுக்கும் வலைதளத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் உரிமையாளர் கிராமத்து மேடை சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பிடிக்கின்றோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொழிக்குது, கந்தகிரி கோவில் நலமெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொழிக்குது, கந்தகிரி நலமெல்லாம் நடக்குது. நலம் நடக்குது, கற்பூரம் தொழிக்குது, கந்தகிரி கோவில் நடுமையெல்லாம் நடக்குது. நித்தமும் மாறே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். நித்தமும் மாறே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீர் அசுவன் பல்லையோ அதில் இளவன் குங்குமத்தை அள்ளையோ. திருநீர் அசுவத்தை அள்ளையோ ஆதித்திகளும் குங்குமத்தையும் அள்ளையோ. சந்தனம் நடக்குது, கற்பூரம் தொழிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நடுமையெல்லாம் நடக்குது. பன்னீர் விழிகளில் மைதீட்டுவோம், பன்னீர் செவிகளில் நடைபோட்டுவோம். பன்னீர் விழிகளில் மைதீட்டுவோம், பன்னீர் செவிகளில் நாட்டுவோம். திருநாவில் ஒளி வீசும் அரசனுக்கு ஏற்றிருந்தும் முள்ளிப்போம் மாலையணிவோம். சந்தனம் நடக்குது, கற்பூரம் தொழிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. எழுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கத்தில் வைரத்திலே, முருகன் எழுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கத்தில் வைரத்திலே. தங்கத்திலே பாடும் மகன்களும் ஓடி, தங்கத்திலே பாடும் மகன்களும் ஓடி, திருகின்ற சுகத்திற்கு என்னதேவி, திருகின்ற சுகத்திற்கு என்னதேவி.
இப்படி கதைக்கு நாயகன் கந்தன் தொழில்பாடி கழகத்தை தொடங்கி விட்டாலும் கூட இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலம் என்பது ஒரு பெருமையான இடம். இப்பேற்பட்ட இடத்திலே நமது ஐயனாருடைய வாசலுக்கு இன்னைக்கு வந்திருக்கான். ஏன்னா ஐயனார் அப்படின்னா யாரு, ஒரு எங்க வந்தாரு, ஏன் வந்தாரு அப்படின்னுலாம் புராணங்கள நிறைய விளக்கங்கள் இருக்குன்னா கூட சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லணும்ல. ஏன்னா ஐயனார் யாரு, ஏன் நமக்கெல்லாம் கலியுகத்துல காவல் தெய்வமா இருக்காரு அப்படின்னா இது கந்த புராணத்தோட தொடர்புடையது. இப்ப நம்ம வந்து நடத்திருக்க ஆமா அப்படியே இந்த ஐயனாருக்கும் ஆமா மணக்காருடைய ஐயனார். ஆமா மணக்காருடைய ஐயனார். ஏன்னா இந்த கந்த புராணம் இப்ப வந்து வள்ளிதேவ நாடகத்தோட தொடர்பு இருக்குது. அதோட அந்த ஐயனாருடைய கதையும் கந்த புராணத்தோட ஒரு தொடர்பு இருக்கு. இந்த கந்த புராணத்துல முருகனுக்கு எதிரி யாருன்னா சூரபத்மன். இந்த சூரபத்மன் என்ன பண்ணா மூலத்தையும் சிவன் தாங்க வரான், தன்னுடைய படை வலிமையின் மூலம் உலகத்தையும் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப தன்னுடைய அண்ணன் பெரியாளு அப்படின்ற காரணத்துல அந்த அஜமுகி என்று சொல்லக்கூடிய சூரபத்மனுடைய தங்கச்சி இவளுக்கு ரொம்ப அகந்து நம்ம அண்ணன் உலகத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல அப்படின்ற ஒரு தைரியத்துல இந்த என்ன செய்யறான், சூரபத்மன் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். தாமரை தடாகத்துல ஒரு தாமரை தண்டுக்குள்ள ஒரு சிறிய உருவத்துல ஒளிஞ்சிருக்கான் சூரபத்மனுக்கு பயந்து. அப்ப இந்திரனுடைய மனைவி என்ன செய்யறா, புருஷனை காணமே எங்க இருக்கான்னு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனை திரும்பவும் மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிவலிங்கத்துல சிவலிங்கம் செஞ்சு வச்சு வணங்கிட்டு இருக்கா இந்திரனுடைய மனைவி. அப்ப அந்த அஜமுகி என்ன பண்ற, சூரபத்மனோட தங்கச்சி இவளை தேடி கண்டுபிடிச்சு இந்திராணியை கொண்டு போய் நம்ம அண்ணன் கொடுத்தோம்னா நம்ம அண்ணன் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லி இந்த இந்திராணி எங்கதே ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலன்னு சொல்லி தேடி திரியா. அப்படி காட்டுக்குள்ள தேடி திரியும் போது ஒரு இடத்துல இந்திராணியை பாக்குறா. இந்த இருக்கா இந்திராணி, இவளை கொண்டு போய் எப்படியாவது நம்ம அண்ணன் கொடுத்துடணும் சொல்லி நினைக்கிறா. அப்படி நினைக்கும் போது அந்த இடத்துல இந்திராணி சிவனை வணங்கிட்டு இருக்கா. அங்க காவலா இருந்தது சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம். இந்த சாஸ்தா அப்படின்ற பெரிய கோபக்கார தெய்வம். அந்த கோபக்கார சாஸ்தாங்கிற தெய்வம் இந்திராணிக்கு அங்க காவலா இருக்காரு. இந்த அஜமுகி போய் தூக்க போன பாருங்க இந்திராணிய. கோபத்துல சாஸ்தா 2 கையை வெட்டி விட்டாரு இந்த அஜமுகிய. 2 கையை வெட்டினோடனே என்ன செய்யறா, அழுதுகிட்டு சூரபத்மன் நம்ம வந்து ராமாயணத்துல எப்படி சூர்பனகை போய் ராவணேஸ்வரன் சொன்னாலும் அது போல அண்ணன் வந்து சூரபத்மன் போறான். அப்ப இந்திரன் என்ன செய்யறான், தன்னுடைய மனைவி இந்திராணிக்கு அங்க காவலா இருந்தது யாருன்னா சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம். இந்த சாஸ்தாவே வந்து நம்ம கலியுகத்துல இந்திரன் கொடுத்த வார்த்தையின்படி நமக்கு வந்து ஐயனாரா இருந்து அவர் வந்து நமக்கு வந்து காவல் தெய்வமா இருக்காரு. அப்ப இந்திரன் வராரு, போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திரன் வந்து சொல்றாரு, இந்த சாஸ்தா சொல்லக்கூடிய தெய்வம் என்னுடைய மனைவிக்கு நீ காவலா இருந்த, அதுபோல இந்த கலியுகத்துல மக்களுக்கு ஐயனார்ன்ற பேர்ல நீயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்கு. ஆனா கூட ஐயனார்ன்ற இந்த சாஸ்தாவுடைய அந்த ஒரு அம்சம் அது. அப்ப அதே சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயனாரோட அந்த அம்சம் அடுத்த பிரிவில் ஐயப்பனை பிறக்கிறார். கலியுக வரதன் ஐயப்பனாக சபரிமலையில இருந்து நம்ம எல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அடுத்த பிரிவில் ஐயப்பனா நீ வரும்போது உனக்கு நானே வாகனமா இருக்குன்னு சொல்லி இந்திரன் வாக்கு கொடுத்தான். அப்ப புலிப்பால் தேடி ஐயப்பன் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது அங்க மகிழ்ச்சி வரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புலிப்பால் கொண்டு போகணும் திரும்ப பந்தளத்துக்கு. அப்ப பந்தளத்துக்கு திரும்ப புலிப்பால் கொண்டு போகும்போது இந்திரனே ஆண் புலியா மாறி மேலோத்த அறம்பேர்கள்லாம் பெண் புலிகளாக மாறி பந்தள நாட்டுக்கு புலிப்படை நடத்தி கொண்டு போனாரு. அப்ப அங்க புலியாக ஐயப்பை உட்கார்ந்து வந்த புலி இந்திரன். அப்படி முற்பிரிவில் கொடுத்த வாக்கின்படி சாஸ்தாவாகவும் ஐயனாராகவும் அடுத்த பிரிவில் ஐயப்பனாகவும் நமக்கெல்லாம் அது அவதரிச்சு நம்மளுக்கெல்லாம் வந்து அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற ஐயனாரையும் வணங்கின அந்த காரணத்தினால ஆமா ஐயனாருடைய ஒரு அம்சம் தான் ஐயப்பன். ஹரிவரசன் ஐயப்பனை வணங்கிட்டு இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவனதேவனோ இருவினை நீக்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ.
பள்ளிடுமா பள்ளி கட்டு கல்லும் குமித்து சுவாமியே ஐயப்போ நமது முடுக்கங்குளத்தை சேர்ந்த கவுன்சிலர் இமய சமூகம் அவர்கள் இசைக்குழுவினரை பாராட்டி நாரதரையும் பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்திய அன்பளிப்பு அளித்து கௌரவப்படுத்திய நல்ல உள்ளத்திற்கு என் சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவங்கினேன். இடமோ குறிஞ்சினம். இந்த குறிஞ்சினம் என்பது ஒரு புதுமையான இடம். இப்பேற்பட்ட இந்த குறிஞ்சினத்தை பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் போத்தக்குளமும் பூஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடுகளும் பாடிக்குளர்கின்ற பறவைகளும் பாய்ந்தோடும் நதிகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. சிதறியும் அருவி சிறந்த வீசும் தென்றல் காற்று இதயத்தை இடமாக தொட்டிச் செல்கின்றது. இப்பேற்பட்ட மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் நதியும்
பார்க்கின்ற பொழுது மனதிற்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இடமோ பெருமைக்குரிய மகிழ்ச்சி பெருமைக்குரிய இடம். இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய மக்கள் பெருமைக்குரிய மக்களா யாராவது இருக்கின்றார்களா, ஏதாவது ஒரு ஓசையாவது கேட்கின்றதா என்று சற்றை கவனித்து பார்க்கலாம். என்னதோ என்ற அற்புதமான காலம் சீரியால், மதுரையால், தகோடையால், செங்கோட்டையால் என்று சொல்லக்கூடிய 4 வகை யாழ்களின் இசையை விட இந்த பெண்மகளினுடைய ஆலோரம் தோ என்ற அற்புதமான காலம். அதனால வந்து பெண்ணுக்கு அழகா சொல்லி வச்சிருக்காரு. குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் சொல்லக்கூடிய வகையிலே ஒரு குழந்தையினுடைய மழலை சொல் வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்குமா. ஒரு பெற்ற தாய் வந்து தன்னுடைய அந்த குழந்தை வந்து மழலை மொழியில ஏதாவது இனம் புரியாத மொழியாக பேச அது என்னன்னே புரியாது. இருந்தாலும் கூட அந்த தாய்க்கு உலகத்தில் உள்ள எல்லா இசையும் விட அந்த குழந்தையினுடைய அந்த மழலை மொழி அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமா. அதனால வந்து குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் வள்ளுவர் பெருந்தகை அழகா சொல்லி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட வகையில் இந்த சுந்தரவழியாகப்பட்டவள் முருகப்பெருமானை நினைத்து திணைக்காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்கள் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீர் உதயமானார்கள். அமிர்தவள்ளியை தென்பரங்குண்டத்தில் தேவயான் என்ற பெயரில் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். சுந்தரவள்ளியோ திணைப்புணத்து சுதந்திர வழியாக திணைக்காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவளின் ஆலோலம் தோ என்ற கானம் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பேற்பட்ட இன்னிசை கேட்கின்ற பொழுது
என்ற அற்புதமான காணம்பாடி வானம்பாடி பறவைகளை விரட்டி கொண்டிருக்கின்றாள். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. மனிதன் இந்த உலகத்தை சந்தோஷமா இருக்கணும்னா 16 வகையான செல்வங்கள் வேணுமா. ஆனா அந்த 16 வகையான செல்வங்கள்ல வந்தா போகாத செல்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, போனா வராத செல்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வந்தா போகாத செல்வம் அப்படின்னா அதே கல்வி செல்வம். ஒரு முறை கற்றுக்கொண்ட கல்வி நமக்கு ஆயுள் முழுக்க நமக்கு வந்து பெருமை தரக்கூடியது. இறந்த பின்பு கூட கல்லறையில் இல்லாமல் கூட அந்த படிப்பை சேர்த்துட்டே இருக்கிறாங்க. அப்ப இறந்த பின்பும் நமக்கு பெருமை சேர்த்துக்கிறது அந்த கல்வி செல்வம். வந்தா போகாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, அள்ளி கொடுத்தாலும் குறையாது, கல்வர்களாலும் களவாட முடியாத செல்வம் ஒரே செல்வம் கல்வி செல்வம். மற்ற செல்வங்கள்லாம் குறுக்க குறுக்க குறையுமா, ஆனா அந்த கல்வி செல்வம் மட்டும் குறுக்க குறுக்க வளருமா. அப்படிப்பட்ட வகையிலே வந்தா போகாத செல்வம்ன்றது கல்வி செல்வம், போனா வராது அப்படின்னா அதே இளமை சொல்லக்கூடியது. இந்த இளமை அப்படின்ற ஒரு போனா திரும்ப வருமா, கிடைக்காது. வாழ்க்கை என்பது ஒரு வழி பயணம். இந்த வாழ்க்கையை போகும்போதே சந்தோஷத்தை அனுப்பிச்சுக்கிட்டு போகணுமா, திரும்ப அப்படி திரும்ப வந்து இந்த இளமை நமக்கு வந்து கிடைக்காது. அதனால நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னாக்க அதான் உள்ளம் ஒரு கோயில் ஊன் உடம்பு ஆலயம் மூச்சு காட்டிய சிவலிங்க அப்படின்னு சொல்லி. உள்ளம் ஒரு கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னா இந்த உடம்பும் கோயில் ஒண்ணா. இந்த கோயில் எப்படி நம்ம சுத்தமா பராமரிக்கிறோமோ அது போல உடலையும் சுத்தமா பராமரிக்கணுமா. யார் சொன்னா கேட்கறது, என்னென்ன போதை வஸ்துக்கள் இருக்கு அனைத்தையும் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது. என்ன பண்றது, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாட்டில் மயமா கிடக்கு. ஆமா, என்ன எங்க என்னத்தை சொல்லி என்ன பண்ண அப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு. காட்டுல கரையில மேட்டுல வயக்காட்டுல பள்ளிக்கூடத்து பக்கத்துல சங்கத்து பின்னாடி ஒரு 50 பாட்டில் கிடக்குது. என்ன பண்றது, எல்லாம் அப்படி அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து மனிதன் வந்து என்ன செய்யறாங்கன்னா அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அதனினும் அரிது போன் குருடு செவிடு பேர் நீங்க பிறத்தல் அரிது அப்படின்னு அபிப்பிராயத்தை சொன்னாங்க. அப்ப கடவுள் கொடுக்கும் போது இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அந்த ஆரோக்கியமா கடவுள் கொடுத்த உடலை நம்ம பத்திரமா பாத்துக்கணும்ல. என்னென்ன போதை வத்துக்கள் இருக்கோ அனைத்தையும் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது. கடைசியில் கடவுளே போய் திட்டுறது, எனக்கு நோய் நொடி வந்துருச்சு நீ காப்பாத்துன்னு சொல்லி கடவுளே போய் திட்டுறது. காரணம் எல்லாத்துக்கும் வந்து கடவுள் ஒரு சில பேருக்குலாம் பிறக்கும் போதே ஊனமா பிறக்கிறாங்க, அது இயற்கையோட இருக்கு. ஆனா நல்லா கொடுத்த உடம்பை இங்க இருக்கிறது தவறு தானே. அப்படி வந்து மனிதன் வந்து உண்மையான இன்பத்தை தேடி போகணும், பொய்யான இன்பங்களை தேடி போற காரணத்தினால இந்த சூழ்நிலையெல்லாம் வருது. இந்த காரணத்தினாலே தனிரகமா இன்பமெங்கே
நன்றி நன்றி. அந்த கைதட்டிய ஒரு சில உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா கொஞ்சம் கைதட்டி நீங்க எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா தொழில் செய்வோம். நீங்க கை தட்டினாலும் தட்டலைனாலும் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் சரியா செஞ்சுட்டு போவோம். ஏன்னா யார் பார்க்கறனாலும் ஐயனார் பார்த்துக்கிட்டு இருக்காரு நாடகத்தை. காலையில கை நீட்டி காசு வாங்குறோம். ஆமா, அப்படி வாங்குற காசுக்கு உண்மையா உழைக்கணுமா இல்லையா? அப்படி இந்த இடத்தையும் நாங்கள் 100 நாள் வேலை பார்க்க மாட்டோம். ஆமா, அண்ணன் சொன்னார்ல சரி சரி, அந்த மாதிரி வந்து 100 நாள் வேலை நாங்கள் பார்க்க மாட்டோம். இங்க யாருமே இல்லைன்னாலும் நேற்று போன ஊர்ல 4 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 4 பேர் இந்த ஊர்லயுமே அவ்வளவு நல்லா நடத்தி கொடுத்துட்டு காலையில நாடகம் நல்லா இருந்துச்சுங்க. ஆனா நாங்களே யாரும் வந்து பார்க்கல அப்படின்னாங்க. ஆமா, என்ன செய்யறது, நாடகங்களை ரசிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு வந்து மக்களுடைய மத்தியிலே குறைஞ்சிக்கிட்டே வருது. இதே இடத்துல ஒரு கரகாட்டமா ஆடல் பாடலாம் நடந்தா எவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆமா, ஆள் நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. இந்த ஆபாச நடனத்தை பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம். ஆமா, அருமை அருமை. ஏன்னா இந்த ஆபாச நடனங்களை பாக்குறதுக்கு மக்களுக்கு அவ்வளவு ஒரு விருப்பம். சரி, ஆம்பளாலே உட்காந்து பாக்குறாங்க, சரி பொம்பளை பிள்ளைங்க முன்னால வந்து பாக்குறியா? இந்த குடும்ப பெருகுடும்பையா என்ன செய்யறது? மக்களுடைய கனிவுக்கு சாபக்கேடு. நம்ம நீங்க நினைச்சா மாத்த முடியுமா? நான் நினைச்சா மாத்த முடியுமா? திருடனாய் பார்த்து திருடாவிட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. அவங்களா பார்த்து திருடினாட்டே உண்டு. அப்படியே பாருங்க, பொம்பளை பிள்ளைலாம் ஆளே இல்ல. இந்த பெரிய மனுஷன் ஆம்பளை கொஞ்சம் பேர் வந்து பாக்குறாங்க. இந்த வள்ளி திருமண நாடகமே பொம்பளை பிள்ளைக்காண்டே முக்கியமா வைக்கிறது. ஆமா, வள்ளி திருமண நாடகத்தை முழுமையா பார்த்து காலையில வள்ளியும் முருகனும் மாலை மாற்றக்கூடிய அந்த காட்சியை பார்த்தா பெண்களுக்கு திருமண தடை விலகும் அப்படின்றது ஐதீகம். பெண்களுக்காக வைக்கக்கூடிய நாடகத்தை இந்த பெண்கள்லாம் இருந்து வருஷத்துல ஒரு வருஷம் பூரா இருந்து முடிச்சு பார்க்க போறான். அப்படி இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சடுத்து சங்கடப்படுது. என்ன பண்றது? எவ்வளவு பாக்குறப்போ எவ்வளவு அலங்காரம், எவ்வளவு அற்புதம். ஆமா, கணக்கு சொல்ல முடியுமா? இந்த பப்பு டான்ஸ் கூட ஏன் இருந்து பாக்குறாங்கன்னா அதுல கொஞ்சம் ஆபாச வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. கொஞ்சம் இப்ப யாரும் பாக்குறது இல்ல. என்ன செய்யறது? யாரு இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம வேலை நம்ம சரியா செஞ்சுட்டு போகணும். அந்த காரணத்தினாலே ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் என்றுக்காக அன்னைக்கு சீதை ஒரு மாயமான பார்த்தா பஞ்சவடியில. அந்த மான் வந்து தங்கம் போல் அப்படியே சொல்லி சொல்லிப்பா இருந்திருக்கு. பார்த்த உடனே இந்த மான் எனக்கு பிடிச்சி கொடுங்கன்னு ராமன்ட்ட கேட்டா. அப்ப இங்க சீதை வந்து கண்ணால பார்த்த மான் வந்து பொய். ஏன்னா மாரிச்சன் அப்படின்ற அரக்கன்னு மாயமானாக மாறி வர ராவணன் காண்டி. அப்ப அந்த மான் மேல் ஆசைப்பட்ட காரணத்தினால ராமனை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த காரணத்தினால சீதை இங்க கண்ணால கண்டதும் பொய், காதால் கேட்டதும் பொய் அப்படின்னு சொன்னாங்க. காதால் கேட்டது யார் பொய்னா ராவணே சொந்த சூப்பநகை போறா. ஆனா தண்டகாரண்யத்துல ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன், அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் வைக்கலாம் நினைச்சேன். ஆனா அந்த பெண்ணை காவலாந்த 2 பேரு என் கொண்டை ஏற்றுட்டாங்க கொங்கை ஏற்றுட்டாங்கன்னு சொல்லி அவ செஞ்ச தவறதெல்லாம் மாத்தி சொன்னான். அப்ப ராவணே காதல கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யே அப்படின்னாங்க. தீர விசாரிச்சவன் அந்த விபீஷணன் சொல்லக்கூடியவன் ராவனுடைய 3வது தம்பி. அவன் சூர்பனகை சொன்னவனே, ஆனா 1000 பேர் நம்ம தங்கச்சியா இருந்தாலும் அவ சொல்றது உண்மையா இல்லையான்றது உண்மைத்தன்மை ஆராயாம நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி உண்மை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவது அப்படின்னு சொல்லி உண்மையை உணர்த்தினவன் அதான் விபீஷணன் சொல்லக்கூடியவன். அதனாலதான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் விபீஷணனை இலங்கைக்கு அரசன் உட்கார வச்சாரு ராமன். அப்படி கண்ணால் காண்பதுமே காதால் கேட்பதுமே. அதனால வள்ளுவர் தந்தை அழகா சொல்லி வச்சாரு. அப்படி எப்பொருள் யார் யாரை கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராச்சும் ஒரு விஷயத்தை சொன்னா சொன்னோடனே நம்பிடக்கூடாதான். அது உண்மையா பொய்யான்றது ஆராய்ந்து பிறகுதான் நம்பணும். அந்த காரணத்தினாலே கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா கல்லெல்லாம் மாணிக்கு கல்லாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா
சொல்லக்கூடாது. அது உண்மையா இல்லைன்றதை ஆராய்ஞ்சுதான் யாரோ ஒரு காவலன் இந்த கானகத்தில் அங்குமிங்குமாக சுற்றி திரிகிறார். ஆகவே நாடகம் ராஜ்யத்தை கேட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். அதனால காவலனை சந்திக்கலாம்.